ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம உளுந்தங்களி செய்ய போகிறோம். இதில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு சொல்லியும் நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து நான் 2 டம்ளரு தோல் உளுந்து 2 டம்ளர் எடுத்துருக்கிறேன். தோல் உளுந்து 2 டம்ளரு. இந்த 2 டம்ளருக்கு நான் வந்து கொஞ்சம் 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் வச்சா பச்சரிசி நான் வச்சுருக்கிறேன். வாங்க இதையெல்லாம் வறுத்து நான் எப்படி களி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். அதுக்கு பிற்பாடு இந்த பனங்கருப்பட்டி நான் வாங்கி வச்சுக்கிறேன். கருப்பட்டியில் இதில் பாதி மட்டுமே இதுக்கு சரியாக இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். வந்து நம்ம உளுந்தை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். 2 டம்ளர் உளுந்துக்கு வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா வறுக்கணும். இப்போ வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம இதையே பிளேட்டுக்கு மாற்றிட்டு பச்சரிசி போட்டு வறுக்கலாம். அதற்கு கொஞ்சம் அதிகமாக பச்சரிசி போட்டிருக்கிறேன். இதையும் நல்லா வறுக்கணும். இதை வந்து நல்லா வறுக்கணும். இந்த உளுந்து வறுபட்டு எடுத்து வச்சாச்சு. இந்த பச்சரிசி வந்து நான் வறுத்துட்டுருக்கிறேன். இது கூட வந்து இந்த வெல்லத்தை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கொஞ்சம் அதிகமாக நான் வந்து பனை வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து அடுப்பில் காய்ச்சணும். இதில் ஒன்று இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இது நல்லா காய்ச்சட்டும். உப்பு உளுந்து கொஞ்சம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா மாவாட்டை அரைக்கணும். ஃபஸ்ட்டு உளுந்தை போடுறேன். நம்ம 1/4 டம்ளருக்கு நம்ம கொஞ்சம் பச்சரிசி எடுத்து வச்சோம். அதையும் சேர்த்து இது நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் சேர்த்து நல்லா பொரிச்சிருவோம். அரைக்கணும். 2 சேர்ந்து நல்லா மைய அரைக்கணும். மாவாட்டை அரைக்கணும். இந்த மாதிரி நல்லா மைய அரைக்கணும். இப்போ வந்து நம்ம சளிச்சிக்கலாம். எல்லாம் சளிச்சாச்சு. நம்மளுக்கு இது வந்து கொஞ்சம்தான் அது வேஸ்ட்டு தான். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் சளிச்சு எடுத்தாச்சு. நல்ல மாவு நம்மளுக்கு இவ்வளோ கிடச்சிருக்குது. நல்லா இருக்குது. இதை வச்சு நம்ம களி செய்யலாம். வாங்க. இல்லை, இப்போ கருப்பட்டி தண்ணி இதை வந்து நம்ம நல்லா வடிச்சுக்கணும். ஏன்னா அடியில் தூசு இருக்குது. அதை பார்த்திங்களா, கொஞ்சம் நிறைய தூசெல்லாம் இருக்குது. இப்போ இந்த மாவை வந்து நம்ம வந்து இந்த கருப்பட்டி தண்ணியில் வந்து நம்ம நல்லா கையாலேயே நம்ம வந்து நல்லா பெரிஞ்சுக்குவோம். இதை வந்து அப்படி நம்ம கையாலேயே நம்ம நல்லா கரைச்சி இந்த மாதிரி கட்டி இல்லாத கரைச்சிக்கணும். இப்படி இந்த சைஸில் இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்குவோம். இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்ம கெட்டியாக ஆயிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுக்குவோம். சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து செய்யணும். அப்போ தான் அடி பிடிக்காது. அடி பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். நான் இப்போ இந்த டம்ளரில் இவ்வளோ நல்லெண்ணெய் 200 மில்லி இருக்குது. இதை வந்து நான் எடுத்துருக்கிறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். மறுபடியும் கொஞ்சம் கெட்டியாகிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்திக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்தி நம்ம இந்த உளுந்தங்களியை நம்ம கிளறணும்னா நல்லா ஸ்வீட்டாக நல்லா இருக்கும். ஏன்னா பனை வெல்லம் சேர்த்திக்கிறதுனால உரம் இது வந்து நெஞ்சுக்கு நல்ல உரம். இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். இது வந்து மெயினாக வந்து இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது. பிறகு வந்து டைஜஷனுக்கு இந்த உளுந்தங்களி ரொம்ப நல்லது. பிறகு பெண்களுக்கு ரொம்ப நல்லது. ஆண்களுக்கு வந்து நெஞ்சுக்கு நல்ல வலுவாக இருக்கும். ரொம்ப நல்லது இது. பெண்களுக்கு, ஆண்களுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு, வயசானவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது வந்து ரொம்ப நல்லது. தண்டுவடத்துக்கு, இடுப்பு வலிக்கு, கை கால் ஊக்கமாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்திக்குவோம். 200 மில்லி நல்லெண்ணெய் எடுத்தேன். இப்போ வருது.
பாருங்க, இந்த உளுந்தங்களி நல்லா கிண்ட கிண்ட நல்லா அழகாக வருது. இது ஒவ்வொரியாயிட்டு வருது. கொஞ்சம் உளுந்து போட்டோம்னா கூட நம்மளுக்கு நிறைய களி நிறைய கிடைக்குது. அது கருப்பு உளுந்து அப்படிங்கிறதுனால தோல் எடுக்காத உளுந்து வந்து இதை வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது. பனவெல்லம் போட்டதுனால இது வந்து ரொம்ப சக்தியாக இருக்கும். நல்லா ஆண்களுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்திடலாம். அடிக்க எண்ணெய் சேர்த்திட்டே இருக்கணும். எண்ணெய் இப்படி ஊற்றிட்டு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு பொருள் கூட இல்லை பாருங்கள். நல்லா சூப்பராக நம்மளுக்கு உளுந்தங்களி கிடச்சிருக்குது. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் கூட பிரிஞ்சு வருது. இதையே நம்ம ஒன்று சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த களி வந்து ஒட்டவே இல்லை. நல்லா ஒட்டலை, நல்லா வெந்துருச்சு. இது நல்லா கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போமா? இப்படி நல்லா ஒட்டலை, நல்லா வந்திருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குதுங்க. இதே மாதிரி களி நீங்களும் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். மாதத்தில் 2 தடவை செஞ்சு பாருங்கள். இந்தா சாமி, இந்தா தம்பி, எப்படி இருக்குது? இனிப்பாக இருக்குது. இது வந்து உடம்புக்கு நல்லா நெஞ்சுக்கு வலுவுது. இதிலிருந்து பெரிய எப்படி இருக்குதுமா? நல்லா இருக்குதுமா. சூப்பரா இருக்குதா? சூப்பரா இருக்குதா? சூப்பரா இருக்குது. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்க.